ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நைட்டு டின்னர் பண்ணலாம். அந்த டின்னருக்கு இன்றைக்கி பூரி குருமா செய்கிறேன். அதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி அங்கே பாருங்கள், சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். குருமாவுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. வணக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறது ஒன்று ஒன்றா இன்றைக்கி பார்க்கலாம். குருமா செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஒன்று தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா பச்சை வாசம் போகட்டும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சாச்சு பேஸ்ட்டு. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி ஊற்றினதை அதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி ஊற்றினது ஊற்றியாச்சு. இப்போ நல்லா இதை வதக்கி விடுங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. மல்லித்தலை தூவிக்கோங்க. நல்லா 2 கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே போட மறந்துட்டேன். குருமா ரெடி ஆகிட்டுருக்கு. நாம் அதுக்குள்ளே இந்த பக்கம் இன்னொரு வாணல் வச்சு நம்ம பூரிக்கு எல்லாம் ரெடி பண்ணுவோம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ஈஸியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம். இங்கே சரியான மழையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா பால்கனி ஃபுல்லாக இது வரைக்கும் நல்லா தண்ணி, நல்லா சாரல் இந்த பக்கம் அடிக்குது. சரியான மழை, மின்னலாக இருக்குது, இடியாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. மாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ பூரி எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ் போட்டுக்கோங்க. சின்னதாகவும் போட்டுக்கோங்க, பெருசாகவும் போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, புஷ்ஷுன்னு வருது. நீங்கள் செவந்து சாப்பிடுவீங்கன்னா இப்படி எடுங்க, இல்லைன்னா வெள்ளையாகவே எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நாம் இப்படி பூரி போட்டு எடுத்துக்கலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு ரொம்ப பசி ஆயிடுச்சு. அதான் உங்களுக்கு வச்சு கொடுக்குறேன் நான். சாப்பிடுங்க. பூரி எப்படி இருக்கு?
சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.